ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ரப்பாக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஸ்லைசஸ்ஸு நான் வந்து இன்றைக்கி இந்த பிரெட் எடுத்திருக்கேன், கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா பிரெட், உங்களுக்கு என்ன பிரெட் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கிட்டு ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். எந்த ரெசிபியை பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். எஸ்பெஷலி பிரியாணி, பிரிஞ்சி இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்டார், ஒரு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால காரம் மட்டும் இல்லை, நமக்கு அந்த ஃப்ளேவருமே நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். நம்ம வேணால் சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும். வெங்காயத்துக்கு ஒரு 3/4 பாகம் தக்காளி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா நமக்கு குழைய வரணும். பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட ஒரு பவுல் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்டாக ஆட் பண்ணுறது இதுதான். பீன்ஸ், கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு காய்கறிகளில் உப்பு காரம் இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர், ஃப்ரெஷ் தயிர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக நம்ம சேர்க்குறது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம். பட் என்னோடய இந்த அரிசிக்கு வந்து நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணியிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் விட்டு நான் இப்போ வந்து குக்கரில் விசில் போடல, ஜஸ்ட் நான் மூடி போட்டு தம் தான் போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம் விட்டுட்டு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், தண்ணி நல்லா நமக்கு வற்றி போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் பீஸஸை வந்து உள்ளே நம்ம மேலே அப்படியே அடிக்கிடலாம். நீங்கள் நிறைய வைக்கல பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 5 பீசஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இது மறுபடியும் இது மேலே ஒரு கல் போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு தவா வச்சு அது மேலே வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரை ஆகிட்டு அரிசி நல்லா